அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 கார மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு அது நல்லா செவந்து வந்ததும் ஒரு பெரிய வெங்காயங்க அதை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம அடுத்து சேர்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் ரொம்ப முக்கியமான ப்ராசஸிங் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே நமக்கு அது ரொம்ப வேகக்கூடாது. வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒன்ஸ் நம்ம கிளறி விட்டுட்டு கையோடவே தக்காளியும் சேர்த்துருங்க. தக்காளி 2 பழம் சேர்த்துருக்கேன், நல்லா பழுத்த பழமாக. அதையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க. புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அந்த சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளியும் வதங்கினாலே போதும். இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரப்பாக இது போல் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாமே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை அந்த சட்னியில் சேர்த்துட்டோன்னா நமக்கு சுவையான சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயிருங்க. இந்த வகையில் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள். மெயினாக வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வதக்காமல் இது போல் ஒரு தடவை நீங்கள் நான் செஞ்ச மாதிரி இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மையிலே சுவையாக இருக்கும். நீங்களே இந்த சட்னி ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்குவீங்க. நம்மளோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.